வணக்கம். நான் பேலஸ் கான்லி. நான் 4 தலைமுறையா ஒரு போதகரா இருக்கேன். ஆனா, என்னுடைய வாழ்க்கையின் ஆரம்ப காலகட்டத்த நீங்க பார்த்திருந்தா, நான் சுவிசேஷ ஊழியம் செஞ்சிருப்பேனாங்கிறத நீங்க நெனச்சு பார்த்திருக்க மாட்டீங்க. வளரும்போது நான் ஒரு சாதாரண குழந்தையா வளர்ந்தேன். ஆனா, என் வாலிப வயசுல என் வாழ்க்கை வேகமா போதைப் பொருள் மற்றும் மதுவுக்கு அடிமையாகி பதில தேடுச்சு. பல மரண அனுபவங்களுக்கு பிறகு நான் இயேசுவ தெரிஞ்சுக்கிட்டேன். அவருடைய வாழ்க்கைய மாற்றும் வல்லமைய உணர்ந்தேன். நான் தேடிக்கொண்டவர் அவர்தாங்கிறதையும், அவருடைய வார்த்தையில பதில்கள் இருக்குங்கிறதையும் நான் கண்டுபிடிச்சேன். வாழ்க்கையில நம்ம எல்லாருமே நிச்சயமற்ற தன்மையை எதிர்கொள்றோம். அது நிதி சிக்கல்கள், உறவினர் பிரச்சனை, சுகாதார பிரச்சனை அல்லது நமது எதிர்காலத்தை கண்டறிய முயற்சிக்கிறது எதுவா இருந்தாலும் ஒண்ணு நிச்சயம், தேவன் உங்களை பார்க்கிறாரு, அவர் உங்களை நேசிக்கிறாரு. நீங்க எதை எதிர்கொண்டாலும் அவர்கிட்ட பதில் இருக்கு. ஆமா, அவரிடம் பதில்கள் உள்ளன. வணக்கம். இன்றைய நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்திலிருந்து நான் தியானிக்க போறேன். இது மிகவும் உன்னதமானது. இந்த அதிகாரத்துல நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்பும் சில முக்கியமான சத்தியங்கள் அடங்கி இருக்குன்னு சொல்லிக்கிறேன். அது உங்க வாழ்க்கைக்கும் என்னுடைய வாழ்க்கைக்கும் மிகவும் பொருத்தமான நடைமுறைக்கு உகந்த விஷயங்கள். எனவே உங்ககிட்ட வேதம் இருந்தா அதை எடுத்துக்கோங்க. அல்லது உங்க போன்ல இருந்து பைபிள் ஆப் ஏதாவது இருந்தா அதை திறந்து பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. நான் ஊக்குவிக்க விருப்பப்படுறேன். வெறும் திரையை பார்த்து கொண்டு இருப்பதை விட நீங்க முடிந்த வேதத்தை திறந்து தொடர்ந்து வாசிப்பது சிறந்ததாக இருக்கும். நீங்க ஒரு சிறிய குறிப்பு புத்தகத்தையும் பென்சிலையும் எடுத்துக்கோங்க, அல்லது வேறு வழிமுறையை பயன்படுத்தி குறிப்புகளை எடுத்துக்கலாம். குறிப்புகளை எடுத்துக்கொள்வது சிந்தனைகளை தெளிவுபடுத்துறதுக்கும் அதை செயல்படுத்த தூண்டவும் உதவும்னு நான் நம்புறேன். நமக்கு முக்கியமான விஷயங்களை நாம அவ்வப்போது மீண்டும் நினைவு கூறலன்னா அல்லது அதை சிந்திக்கலன்னா எவ்வளவு விரைவாக மறந்து விடுகிறோங்கிறது ஆச்சரியமா இருக்கு. எனவே உண்மையிலே நாம வாசிக்க போகும் முதல் வசனமே இந்த கருத்தை தான் வலியுறுத்துது. ஆக பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து நாம ஆரம்பிக்க இருக்கிறோம். கவனிங்க. பிலிப்பியர் 3 அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து ஆரம்பிக்கிறோம். பவுல் எழுதுறாரு. கவனிங்க. மேலும் என் சகோதரரே, ஆங்கிலத்தில் ஃபைனலி என்ற சொல்லுக்கு இறுதியாகங்கிற ஒரு பொருள் இருக்கு. ஒரு பிரசங்கியாளர் இறுதியாக அல்லது கடைசியாகன்னு அவர் சொல்லும்போது அதற்கு உண்மையில எந்த அர்த்தமும் இருக்கிறது இல்ல. பவுல் அதை நமக்கு நிரூபிக்கிறாரு. ஆமா, பவுல் அதை நமக்கு நிரூபிக்கிறாரு. அவர் கடைசியாக அல்லது இறுதியாக சகோதரரே என்று சொல்கிறார். ஆனா அதுக்கப்புறம் அவர் தொடர்ந்து பேசுறாரு. எனவே உங்கள் போதகர் மீது கொஞ்சம் இரக்கம் காட்டுங்கள். அவர் முடிவாக என்று சொன்னால் கண்களை உருட்டி பாருங்கள். ஆனா சத்தம் எதுவும் போடாதீங்க. ஏன்னா அவர் சொல்றது இதுதான். மேலும் என் சகோதரரே, கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்கள். எழுதினவைகளையே எழுதுவது எனக்கு வருத்தம் அல்ல, அது உங்களுக்கு நலமாயிருக்கும். இங்க அவர் முதல்ல சொல்றது கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்கள் என்பது. பவுல் சிறையில இருந்தபோதுதான் பிலிப்பியர் நிருபம் எழுதப்பட்டதை நாம நினைவில் கொள்ளணும். சரியா? இது அவர் ரோம சிறையில இருந்தபோது எழுதிய நிருபங்கள்ல ஒன்றாகும் நண்பர்களே. அதாவது சிறையில அமர்ந்திருக்கும் அவர் கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்கள் என்கிறார். உண்மையிலே இந்த நிரூபத்தில் அவர் சந்தோஷத்தை பற்றி அதிகமாக பேசுகிறார் நண்பர்களே. பிலிப்பியர் நிரூபத்தில் அவர் எங்கெல்லாம் சந்தோஷமா இருக்க சொல்கிறாருங்கிறத நான் உங்களுக்கு வாசிச்சு காட்ட விருப்பப்படுகிறேன். பிலிப்பியர் 1:18 அவர் சொல்றாரு, இதனால் என்ன, வஞ்சகத்தினாலாவது உண்மையினாலாவது எப்படியாவது கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார், அதனால் சந்தோஷப்படுகிறேன், இன்னமும் சந்தோஷப்படுவேன். சரியா? அதிகாரம் 1:25 நான் மறுபடியும் உங்களிடத்தில் வருகிறதினால் என்னை குறித்த உங்களுடைய மகிழ்ச்சி கிறிஸ்து இயேசுவுக்குள் பெருகும் படிக்கு என்று உள்ளது. 2வது அதிகாரம் 14, 17, 18 வசனங்கள்ல நான் வீணாக ஓடினது வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கின்ற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு உங்கள் விசுவாசமாகிய பலியின் மேலும் ஊழியத்தின் மேலும் நான் வார்க்கப்பட்டு போனாலும் நான் மகிழ்ந்து உங்கள் அனைவருடன் கூட சந்தோஷப்படுவேன். இது நிமித்தம் நீங்களும் மகிழ்ந்து என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள். அதிகாரம் 2:28 ஆகையால் நீங்கள் அவனை மறுபடியும் கண்டு சந்தோஷப்படவும் என் துக்கம் குறையவும் அவனை அதிசீக்கிரமாய் அனுப்பினேன்னு சொல்லப்பட்டிருக்கு. நான் முன்பு வாசித்த அதிகாரம் 3:1 மேலும் என் சகோதரரை கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்கள். எழுதினவைகளே எழுதுவது எனக்கு வருத்தமல்ல, அது உங்களுக்கு நலமாய் இருக்கும். 3ஆம் அதிகாரம் வசனம் 3 ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல் ஆவினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள். அதிகாரம் 4:4 அவர் இன்னும் சொல்லி முடிக்கல. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். அதிகாரம் 4:10 என்னை விசாரிப்பதற்கு நீங்கள் இப்பொழுது மறுபடியும் மனம் மலர்ந்தபடியினாலே கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷப்பட்டேன். இப்படி செய்ய எண்ணம் கொண்டிருந்தீர்கள், சமய மாத்திரம் உங்களுக்கு நேரிடவில்லை. அவர்
கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்கள், 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 சந்தோஷப்படுங்கள்னு சொல்றாரு. நம்முடைய சந்தோஷம் சூழ்நிலைகள சார்ந்ததல்லங்கிறத இது நமக்கு உணர்த்துது நண்பர்களே. அதாவது நன்மையான காரியங்களால சில சமயங்கள்ல சந்தோஷம் வந்தாலும், அது சாதகமான சூழ்நிலைகள் மட்டுமே சார்ந்து இருப்பது கிடையாது. நாம் அனைவரும் கடினமான காலங்கள கடந்து செல்கிறோம். கிறிஸ்து இயேசுவ பின்பற்றும்போது, நாமும் துன்பங்கள சந்திக்க நேரிடும். நாம வீழ்ச்சி அடைந்த ஒரு உலகத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். தேவன் ஆதியில திட்டமிட்டபடியே அனைத்தும் இங்கு இயங்குறது கிடையாது. ஆனாலும் கவனிங்க, சிறையில இருந்தபடியே பவுல் இப்படி சொல்கிறார். அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, கவனிங்க, சந்தோஷப்படுங்கள், 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 சந்தோஷப்படுங்கள். இதற்காக சந்தோஷப்படுங்கள், அதற்காக சந்தோஷப்படுங்கள், எல்லாவற்றிலும் சந்தோஷப்படுங்கள். மகிழ்ச்சி அடைவதற்கும், மனமகிழ்ச்சியோடு இருப்பதற்கும், நன்றி செலுத்துவதற்கும் காரணங்களை தேடுங்கள் என்கிறார். இப்போ நான் எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, இயேசு என்னோடு இருக்கிறார் நண்பர்களே. அதை விட முக்கியமாக அவர் என்னை சொந்தமாக்கிக் கொண்டிருக்கிறார். ஆமா, அவர் என்ன சொந்தமாக்கிக் கொண்டிருக்கிறார். இதற்காக நான் மகிழ்ச்சி அடைய முடியும். சந்தோஷமா இருக்கிறதுக்கு எப்போதும் ஏதோ ஒரு காரணம் இருக்கத்தான் செய்யுது. என்னுடைய பூமிக்குரிய வாழ்க்கை முடியும்போது நான் பரலோகத்திற்கு போவேங்கிறது தெரியும். என்ன பார்க்கிற, என் பெயரை அறிந்திருக்கிற, என் ஜெபங்களை கேட்கிற ஒரு தேவன் இருக்கிறார்னு எனக்கு நல்லா தெரியும். தம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்தால என்னை கழுவி பரலோக குடும்பத்தின் ஒரு பகுதியாக மாற்றிய ஒரு இரட்சகர் இருக்கிறார். இப்போது மகிழ்ச்சி அடைவதற்கு என்னிடம் பல காரணங்கள் இருக்கு. எனக்கு நல்ல ஆரோக்கியம் இருக்கு. இன்னைக்கு காலையில தெளிவான சிந்தனையோட நான் எழுந்தேன். என்னை நேசிக்கும் மனைவி எனக்கு இருக்காங்க. எனக்கு குழந்தைகள் இருக்கு, ஆரோக்கியமா இருக்காங்க. என்னுடைய பேர குழந்தைகள் ஆரோக்கியமா இருக்காங்க. எனக்கு உண்மையான நண்பர்கள் இருக்காங்க. தற்போது சுதந்திரமான ஒரு நாட்டுல நான் வாழ்ந்து வரேன். நற்செய்தியை பிரசங்கிக்க எனக்கு சுதந்திரம் இருக்கு நண்பர்கள். இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். இன்னைக்கு நான் எழுந்தபோது சூரியன் பிரகாசித்துக் கொண்டிருந்தது. எனக்கு பிடிக்காத சில விஷயங்கள் நடந்து கொண்டிருந்தாலும், இப்படிப்பட்ட நல்ல காரியங்களுக்காக நான் மகிழ்ச்சி அடையப் போகிறேன். எனவே நாம் கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருக்கலாம். ஆமா, நாம கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கலாம். நீங்களும் சந்தோஷமா இருக்கலாம். பாருங்க, சந்தோஷங்கிறது ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையின் அடையாளமாக இருக்க வேண்டும். மக்கள் நம்முடைய மகிழ்ச்சியை கொண்டே அடையாளம் காண வேண்டும். எப்போதுமே சோகமாகவும் கசப்புடனும் இருக்க ஒரு கிறிஸ்தவர் என்பது முரண்பாடான ஒரு விஷயம்தான். அதனாலதான் பவுல் கடைசியாக கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்கள். எழுதினவைகளையே எழுதுவது எனக்கு வருத்தமல்ல. அது உங்களுக்கு நலமாயிருக்கும்ங்கிறாரு. எழுதினவைகளையே எழுதுவது என்று அவர் சொல்லும்போது, கிரேக்க மொழியில் அதன் நேரடி அர்த்தம் ஒன்றை மீண்டும் மீண்டும் எழுதுவது. அது பவுலுக்கு சலிப்பூட்டுவதாக இருக்கல. அதே சமயம் அவர்களுக்கு அது பாதுகாப்பானதாக இருந்துச்சு. ஆமா, அது சலிப்படையல பவுலுக்கு. அது அவங்களுக்கு பாதுகாப்பானதா இருந்தது. தேவனுடைய வார்த்தைய பொறுத்த வரைக்கும் திரும்ப திரும்ப கேட்பது ஒரு நல்ல விஷயமாக இருக்கும். ஆமா, நாம் அத மீண்டும் மீண்டும் கேட்க வேண்டும் நண்பர்களே. சரியா? ரோமர் 10:17 சொல்லுது, ஆதலால் விசுவாசம் கேள்வியினால வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால வரும். விசுவாசங்கிறது ஏற்கனவே கேட்டதுனால வர்றது கிடையாது. அது கேட்பதினால் வருகிறது. இதை இப்படி சிந்திக்கலாம். நேத்து நீங்க ஏதாவது சாப்பிட்டீங்களா சொல்லுங்க? ஆம், ஆம் சாப்பிட்டேன் என்று நீங்கள் சொல்லலாம். அப்படியானால் இன்று சாப்பிட தேவையில்லையா? நாளைக்கும் சாப்பிட தேவையில்லையா? அதாவது நேத்து தான் சாப்பிட்டீங்களே, பிறகு ஏன் மீண்டும் சாப்பிடணும்? என் என் உடல் அந்த உணவை செரிமானம் செய்து, அதை எனக்கு உடல் வலிமையாக மாற்றிக்கொள்ள நான் சாப்பிடணும். சரியா? தேவனுடைய வார்த்தைக்கும் இதுவே பொருந்தும் நண்பர்களே. இது நம்முடைய ஆவிக்குரிய உணவாக இருக்கிறது. நாம தினமும் அத உட்கொள்ளணும். நாம அத தினமும் கேட்கணும். சத்தமா நாம அத வாசிக்கணும். அத நம்முடைய கண்கள விட்டு விலக்கக்கூடாது. மேலும் அத நம்முடைய இருதயத்தின் மத்தியில வச்சுக்கணும். நீதிமொழிகள் புத்தகம் சொல்றது போல, அதை கண்டடைகிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும், அவைகள் உடல் முழுவதற்கும் ஆரோக்கியமுமாய் இருக்கிறது. நீங்க அத மறுபடியும் கேட்கணும். தேவன் மக்களுக்கு மன்னாவ, வானத்து அப்பத்த கொடுத்தபோது அவர்கள் ஒவ்வொரு காலையிலயும் வெளியே சென்று அதை புதிதாக சேகரிக்க வேண்டியிருந்தது. அதை அடுத்த நாளுக்காக சேமித்து வைக்க முடியாது. ஒரு வாரத்திற்கு தேவையானதை ஒரே நாள்ல சேகரிக்க முடியாது. ஏன்னா அது கெட்டு போயிடும். நண்பரே, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனுஷன் பிழைப்பான். இயேசு வனாந்தரத்துல இருந்தப்ப அந்த வேத வசனத்தை மேற்கோள் காட்டினாரு. மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதாகும். எனவே நாம் அந்த வார்த்தையை தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். ஆமா, தொடர்ந்து நாம கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அதனாலதான் பவுல் எழுதினவைகளையே எழுதுவது எனக்கு வருத்தம் அல்ல, அது உங்களுக்கு நலமாய் இருக்கும் என்று சொல்கிறார். புரியுதா? சுவிசேஷங்கள்ல இயேசு அடிக்கடி மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் சொல்றதை கவனிச்சிருக்கீங்களா? மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு விஷயங்களை திரும்ப திரும்ப சொல்வதற்கு எதிரானவர் கிடையாது. அவர் அப்படியே செய்திருக்கிறார். இந்த கொள்கை அவர் நன்கு அறிந்திருந்தார். ஒரு பிரசங்கம் நம்முடைய உள்ளத்திற்கு ஊக்கம் அளித்து, நம்முடைய இருதயத்திற்கு உணவளித்திருந்தா, அதை திரும்ப திரும்ப கேட்பது முக்கியம்னு என்னால சொல்ல முடியும். அதிலிருந்து நீங்க எப்போதும் கூடுதல் நன்மைகளை பெற முடியும். ஆனா
ஆனா உண்மை என்னன்னா, ஒரு பிரசங்கத்த 2 முறை கேட்பதற்கு தகுதி இல்லன்னா, அத ஒரு முறையாவது பிரசங்கிக்கிறதுல எந்த பயனும் இல்ல. பவுல் எழுதினவைகளையே எழுதுவது எனக்கு வருத்தம் அல்ல. அது உங்களுக்கு நலமாய் இருக்கும் என்று சொல்கிறார். எதிலிருந்து பாதுகாப்பு? யாரிடமிருந்து பாதுகாப்பு? பிலிப்பியர் 3:2ல அவர் அத பத்தி இப்படி சொல்றாரு கவனிங்க. நாய்களுக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். பொல்லாத வேலையாட்களுக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். சுன்னத்துக்காரருக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். இங்க பவுல் எச்சரிக்கையாய் இருங்கள்ங்கிற வார்த்தைய 3 முறை பயன்படுத்தியிருக்காரு. எச்சரிக்கை, எச்சரிக்கை, எச்சரிக்கை. இதுல அவர் மிகுந்த தீவிரமாவும் இருக்காரு. நாய்கள குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். பொல்லாத வேலையாட்களை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். சுன்னத்துக்காரரை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். இந்த 3 குறிப்புகளும் ஒரே கூட்டத்தினரை குறிக்குது. இது குறித்து பவுல் மிகவும் உறுதியான நிலைப்பாட்ட கொண்டிருந்தாரு. அவர்கள் யூதமயமாக்குவோர் என்று அழைக்கப்பட்டனர். அவர்கள் விசுவாசிகளின் ஒரு குழுவாக இருந்தாங்க நண்பர்களே. இயேசுதான் ரட்சகர். ஆம், அவர் உலகத்தின் ரட்சகர் ஆவார். அவர் மேசியா தான். ஆனா அவர் இஸ்ரவேலின் ரட்சகர் மட்டுமே என்று அவர்கள் சொன்னார்கள். இஸ்ரவேலுக்கு வெளியே உள்ள ஒருவர் ரட்சிக்கப்பட வேண்டுமானால் அவர்கள் முதலில் யூத மதத்திற்கு மாறியவர்களாக இருக்க வேண்டும் என்றும், விருத்த சேதனம் செய்து கொள்ள வேண்டும் என்றும், ரட்சிப்ப பெற யூதர்களின் அனைத்து சட்ட திட்டங்களையும் கடைபிடிக்க வேண்டும் என்றும் அவர்கள் சொன்னார்கள். மேலும் ஒரு யூதர் ரட்சிக்கப்படணும்னா அவரும் மோசேயின் நியாயப்பிரமாணத்தை மிக துல்லியமா கடைபிடிக்கணும்னு அவர்கள் வலியுறுத்தினர். ஆமா, இயேசுவே மேசியா என்பதை அவர்கள் ஏற்றுக்கொண்டாலும் அது மட்டும் போதாது, மோசேயின் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிப்பதும் அவசியம் என்று அவர்கள் சொன்னார்கள். அவர்கள் கிருபையை பற்றிய செய்தியை மாற்றி அதை கிரியைகளின் மூலம் பெறும் ரட்சிப்பாக மாற்றினர். பவுல் பிரசங்கித்த இடங்களுக்கு பின்னாலேயே அவர்கள் வந்து அவருடைய ஊழியத்தை சிதைத்து சிலருடைய விசுவாசத்தை குலைத்து போட்டனர். பவுல் அவர்கள் மீது மிகவும் கோபமடைந்தார். அவர் நாய்களை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் என்றார். அது புறஜாதியாரை குறிக்கும் ஒரு யூத சொல். அதன் பொருள் அசுத்தமான அல்லது சீர்கெட்ட ஒன்று என்பதாகும். அவர்கள் கிறிஸ்துவின் நற்செய்தியை சீர்கெடுத்திருந்தால் அவர்களை குறிப்பிடுவதற்கு அவர் அந்த சொல்லை பயன்படுத்தினார். பவுல் அந்த சொல்லை அவர்கள் மீதே திருப்பி எறிந்தார். அவர்கள்தான் அசுத்தமானவர்கள், அவர்கள்தான் அசுத்தமானவர்கள், அவர்கள்தான் சீர்கெட்டவர்கள். ஏனென்றால் கிருபையினால் விசுவாசத்தின் மூலம் கிடைக்கும் ரட்சிப்பின் செய்தியை அவர்கள் கைவிட்டு எல்லாவற்றையும் மீண்டும் கிரியைகளை பற்றியதாக மாற்றிவிட்டார்கள். அவர் அவர்களை கெட்ட கிரியைக்காரர்கள் என்று அழைத்தனர். மனிதர்களின் கண்கள் இயேசுவையும் அவர் கொண்டு வரும் கிருபையையும் விட்டு விலகி மீண்டும் கிரியைகளால் நீதிமான்களாக்கப்பட முயற்சிப்பதை பவுல் அக்கிரமமாகவும் கெட்டதாகவும் கருதினார். அவர் அப்படி செய்பவர்கள் கிரியை செய்கிறார்கள், ஆனால் அவர்கள் கெட்ட கிரியைக்காரர்கள் என்றார். பின்னர் அவர் அவர்களை சிதைப்பவர்கள் என்று அழைத்தார். அவர்கள் விருத்த சேதனத்தை வற்புறுத்தினார்கள். ஆனால் விருத்த சேதனத்தின் மீதான தங்கள் வற்புறுத்தலுக்காகவும் சட்டத்தை கடைபிடிப்பதற்காகவும் கிறிஸ்துவின் சரீரத்தை வெட்டி சிதைத்துக் கொண்டிருந்தார்கள். அதே ஆவி இன்றும் இருக்கிறது நண்பர்களே. ஆம், அதை நீங்கள் விருத்த சேதனம் செய்து கொண்டு மோசையின் சட்டங்களை அனைத்தையும் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லாமல் இருக்கலாம். ஆனா கிறிஸ்துவின் பெயரை சொல்லிக்கணும் சிலர், நீங்க ஒரு குறிப்பிட்ட உணவு முறையை கடைபிடிக்கணும்னு, குறிப்பிட்ட ஆடைகளை அணியணும்னு வேறு ஆடைகளை அணியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நீங்க பரலோகத்திற்கு போக வேண்டுமானால் அவர்கள் வகுத்துள்ள செய்ய வேண்டியவை மற்றும் செய்யக்கூடாதவை அடங்கிய அந்த பட்டியலை நீங்க கண்டிப்பா பின்பற்றணும். ஒருவேளை நீங்க அந்த பட்டியலை பின்பற்றாம, உதாரணமா ஒரு கிளாஸ் ஒயின் அருந்துனா நீங்க ரட்சிக்கப்பட முடியாது. ஆமா, அதை நீங்க ஃபாலோ பண்ணாம நீங்க ஒரு கிளாஸ் ஒயினை குடிச்சீங்கன்னா நீங்க ரட்சிக்கப்பட முடியாது. நீண்ட முழு கை கொண்ட சட்டையை அணியாவிட்டா, ஒரு குறிப்பிட்ட நாட்டுல நான் இருந்தபோது ஒரு கிறிஸ்துவ பிரிவினர் இப்படி சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆமா, ஒரு குறிப்பிட்ட நாட்டுல நீண்ட கை கொண்ட சட்டைகளை அணியாவிட்டால் நீங்கள் ரட்சிக்கப்படவில்லை, நீங்கள் நரகத்திற்குத்தான் செல்வீர்கள் அப்படின்னாங்க. இதை அவர்கள் தங்கள் கோட்பாட்டின் ஒரு பகுதியாகவே வச்சிருந்தாங்க. ஆண்கள் தங்கள் கைகளை வெளியே காட்டக்கூடாது, பெண்கள் ஏறக்குறைய இஸ்லாமிய பெண்களை போலவே ஆடை அணிய வேண்டும் அப்படி இருந்துச்சு. எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாதுங்கிறதான பட்டியல்களை சுற்றியே அவர்களின் அந்த நடைமுறைகள் எல்லாமே இருந்துச்சு. இயேசுதான் ரட்சகர் என்பது உண்மைதான். ஆனா அதோட இதையும் அதையும் நீங்க சேர்க்கணும்னு அவங்க சொன்னாங்க. இது ஞானஸ்நானம் கொடுக்கும் குறிப்பிட்ட வழிமுறைகள் சார்ந்த விஷயமாக கூட இருக்கலாம். நான் ஒரு இளம் கிறிஸ்தவனாக இருந்தப்ப நடந்த ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகம் வருது. அதாவது நான் என் பெற்றோரோட ஒரு சிறிய விடுமுறை பயணத்திற்காக ஒரு மாநிலத்திற்கு போயிருந்தேன். அப்போது செய்தித்தாள் ஒன்றை பார்த்து கொண்டிருந்தேன். நான் அப்பதான் புதிதாக கிறிஸ்தவனானவன். அதுல ஒரு சிறிய விளம்பரம் இருந்துச்சு. இயேசு சீக்கிரம் வருகிறார், பெந்தேகோஸ்தே சபை என்று குறிப்பிடப்பட்டு ஒரு தொலைபேசி எண்ணும் கொடுக்கப்பட்டிருந்தது. நான் அதை கூப்பிட்டு, வாரத்தின் நடுப்பகுதியில் உங்களுக்கு ஆராதனை ஏதேனும் உண்டா, நான் வர விருப்பப்படுறேன்னு கேட்டா, மிகவும் நல்லது, சபையின் பேருந்து உங்களை அழைத்து செல்லும் அப்படின்னாங்க. நான் அதெல்லாம் தேவையில்லைண்ணா, ஆனா நாங்கள் வருகிறோம்னு உறுதியா சொன்னாங்க. அந்த மாலையில என்னை அழைத்து செல்ல வந்தாங்க. அந்த போதகர், அவருடைய மனைவி மற்றும் மகன் ஆகியோர் வந்திருந்தாங்க.
அவங்க நான் அழைத்துச் சென்றது எனக்கு மிக கௌரவமாக தோன்றியது. அவங்க என்ன சபைக்கு கூட்டிட்டு போனாங்க. அது ஒரு புதன்கிழமை இரவு ஆராதனைன்னு நெனைக்கிறேன். அழகான ஒரு சபை கட்டிடம். அங்க வேற யாரும் இல்ல. அந்த போதகரின் மனைவி, மகன் மற்றும் நான். எங்கள தவிர வேற யாருமே அங்க இல்ல. அவருடைய மனைவியும், மகனும் பின் வரிசையில அமர்ந்திருந்தாங்க. நான் முன் வரிசையில அமர்ந்திருந்தேன். பிரசங்க மேடை சற்று உயர்ந்த இடத்துல அமைக்கப்பட்டிருந்தது. அவர் அந்த மேடையில ஏறி நின்றப்ப எனக்கு உயரமா தெரிந்தாரு. முதல்ல நாங்க சில பாடல்கள பாடுனோம். பிறகு அவர் தண்ணீர் ஞானஸ்நானம் குறித்து பிரசங்கம் செய்தாரு. நண்பரே, நானும் தண்ணீர் ஞானஸ்தானத்த நம்புறேன். தேவன் இயேசுவ மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உங்கள் இருதயத்தில் விசுவாசித்து உங்கள் வாயினால் அவரை ஆண்டவர் என்று அறிக்கை செய்தால் நீங்கள் ரட்சிக்கப்படுகிறீர்கள். ஆனா அந்த ரட்சிப்பை நீங்க வெளிப்படுத்தி காட்டணும். இயேசு ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்று சொல்லியிருப்பதால் நீங்கள் அவருக்கு கீழ்ப்படியணும். நான் தண்ணீர்ல ஞானஸ்நானம் பெறும்போது அது என் உள்ளத்துல நிகழ்ந்த கிருபையின் கிரியைய வெளிப்படுத்த ஒரு புற அடையாளமா அமையுது. தண்ணீருக்குள்ள செல்லும்போது நான் இயேசுவின் அடக்கத்தோடு என்ன ஐக்கியப்படுத்திக் கொள்கிறேன். தண்ணீரை விட்டு வெளிய வரும்போது அவருடைய உயிர்த்தெழுதலோடு என்ன ஐக்கியப்படுத்திக் கொள்கிறேன். என் குடும்பத்தினர், நண்பர்கள், சமூகம், தேவன், தேவதூதர்கள், பிசாசுகள் மற்றும் இத பார்க்க எவரிடமும் நான் இப்படி சொல்றேன். நான் இயேசுவுக்கு சொந்தமானவன். நான் இயேசுவோடு ஐக்கியப்பட்டு இருக்கிறேன். இயேசுவில் எனக்கு புதிய வாழ்வு உண்டு. ரட்சிப்பை பெற்ற உடனேயே நான் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டேன். எப்படி இருந்தாலும் அந்த நபர் பிரசங்கிக்க ஆரம்பிச்சாரு. ஆனா அவங்க கிட்ட ஞானஸ்நானம் கொடுப்பதற்கென ஒரு குறிப்பிட்ட வழிமுறை இருந்தது. ஞானஸ்நானம் பெறும்போது அந்த நபர் மீது சில குறிப்பிட்ட வார்த்தைகள சொல்லணும்னு அவரு பிரசங்கித்தாரு. அந்த வார்த்தைகள சொல்லாவிட்டால் நீங்க ரட்சிக்கப்படலன்னு அர்த்தம். அவர்கள் சொல்லும் வார்த்தைகள தான் நீங்க சொல்லணும். வேறு எதையாவது சொன்னாலோ அல்லது கூடுதலாக எதையாவது சேர்த்தாலோ நீங்க ரட்சிக்கப்படலன்னு அர்த்தம். அவர் தொடர்ந்து பிரசங்கித்தார். அவர் மிகவும் ஆவேசமா பேசக்கூடிய ஒரு பிரசங்கியார். அப்போது ஓரல் ராபர்ட்ஸ் என்ற சிறந்த அமெரிக்க சுவிசேஷகர் உயிரோட இருந்தார். அவரை பற்றி அந்த நபர் ஓரல் ராபர்ட்ஸ் பலருக்கு உதவலாம். ஆனா அவர் நேரா நரகத்திற்கு தான் செல்வார். ஏனென்றால் XYZ என்ற குறிப்பிட்ட முறைப்படி அவர் ஞானஸ்நானம் பெறவில்லைன்னு சொன்னார். மேலும் பில்லி கிரஹாம் பலருக்கு உதவலாம். சிறந்த பிரசங்கியாளராகவும் இருக்கலாம். ஆனா எங்க வழிமுறைப்படி ஞானஸ்நானம் பெறாததால அவரு நரகத்திற்கு தான் செல்வாருன்னாரு. அவர் என்ன கலக்கமடைய செய்தாரு நண்பர்களே. ஆமா. நான் முன்பே சொன்னது போல நான் அப்போதுதான் புதிதாக விசுவாசியானவன். நான் ஞானஸ்நானம் பெற்றிருந்தாலும் தண்ணீருக்குள் இருந்ததால் அவங்க என்ன சொன்னாங்கன்னு எனக்கு கேட்கல. எனக்கு ஞாபகம் இல்ல. எப்படி இருந்தாலும் ஆராதனை முடிந்ததும் அவர் நாங்கள் உங்களை அழைத்துச் சென்று ஞானஸ்நானம் கொடுக்கிறோம் அப்படின்னாங்க. அதற்கு நான் வேண்டாம் நன்றி. என்ன திரும்ப ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போங்கன்னேன். ஆனா அது கிறிஸ்து மீதான விசுவாசமாகவோ அல்லது கிருபைய பற்றிய செய்தியாகவோ இருக்கல. அவர்கள் அதனுடன் கூடுதல் நிபந்தனைகள சேர்த்திருந்தாங்க. மீண்டும் சொல்றேன். நான் தண்ணீர் ஞானஸ்நானத்த விசுவாசிக்கிறேன். நீங்க ரட்சிப்ப பெற்றிருந்தா ஞானஸ்நானம் பெறணும். ஏன் பெறக்கூடாது? நீங்க விசுவாசியாக இருந்தா ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். ஒரு கிறிஸ்தவர் இயேசுவுக்கு கீழ்ப்படிய விரும்பவில்லை என்றால், ஏதோ தவறு இருக்குன்னு அர்த்தம். ஞானஸ்நானம் மிகவும் முக்கியமானது. ஆனா அதுக்காக ஒரு குறிப்பிட்ட விஷயத்தையோ அல்லது துல்லியமான வார்த்தையோ தான் நீங்க சொல்லணுங்கிறது கட்டாயமே கிடையாது. தேவன் மனிதனின் இருதயத்தையே பார்க்கிறார். இதற்கு பல காரணங்கள் இருக்கு. ஆமா. பவுல் அவர்கள குறித்து அவர்கள் நாய்கள், அவர்கள் பொல்லாத வேலையை செய்கிறார்கள் என்று சொன்னார். கவனிங்க, அவர்கள் நாய்கள், அவர்கள் பொல்லாத வேலையை செய்கிறவர்கள் அப்படின்னாரு. அவர்கள சுன்னத்துக்காரர்கள் என்று அழைத்த அவர் அவர்களிடம் எச்சரிக்கையாக இருங்கள்னாரு. பின்னர் பிலிப்பியர் 3:3 அவர் இப்படி சொன்னார். ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாய் இராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள். எனவே நாம விருத்த சேதனம் உள்ளவர்கள். அதாவது உண்மையான விசுவாசிகள். சரியா? உண்மையான விசுவாசிகள் நாமாவோம். ரோமர் 2:28-29 வேதம் இப்படி சொல்லுது. அதாவது ஆதலால் புறம்பாக யூதனானவன் யூதன் அல்ல. புறம்பாக மாம்சத்தில் செய்யப்படும் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் அல்ல. உள்ளத்திலே யூதனானவனே யூதன். எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். கவனிச்சு பாருங்க. நான் இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கும் போது என்னுடைய பழைய மனிதனும் பழைய சுபாவமோ வெட்டி அகற்றப்படுது. நான் மறுபடியும் பிறந்து புதியவன் ஆக்கப்படுகிறேன். இது இருதயத்துல செய்யப்படும் ஒரு உட்புற விருத்த சேதனம் ஆகும். இந்த வசனத்தின்படி உண்மையான விசுவாசிகள் 3 விஷயங்களால அடையாளம் காணப்படுறாங்க. அதாவது முதலாவதாக நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள். அதாவது ஆவியினால் தேவனை ஆராதிக்கும் உண்மையான விசுவாசிகள் நாம். அதன் அர்த்தம் நம்முடைய ஆவினாலும் இருதயத்திலிருந்தும் நாம் ஆராதிக்கிறோம் என்பதாகும். யோவான் 4 இயேசு பிதாவை ஆராதிக்கிறவர்கள் அவரை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க வேண்டும் என்று சொன்னார். மெசேஜ் பைபிள் மொழிபெயர்ப்புல உங்கள் ஆராதனை உங்கள் ஆவியை ஈடுபடுத்துவதாக இருக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. வேறு வார்த்தைகள்ல சொன்னா இது வெறும் வெளிப்புற சடங்குகள் அல்லது வடிவங்கள் சார்ந்ததில்ல. கைகள உயர்த்துவது மட்டுமோ அல்லது குறிப்பிட்ட பாடல்கள பாடுவது மட்டுமோ ஆராதனை ஆகாது. அது உங்க ஆவியை ஈடுபடுத்துவதாக இருக்கணும். உங்க இருதயத்திலிருந்து வராத எந்த ஒரு ஆராதனையும் உண்மையான ஆராதனை இல்ல. மேலும் அவர் தங்கள் ஆராதனையில பிதாவின் முன்னிலையில எளிமையாகவும் நேர்மையாகவும் தங்களை வெளிப்படுத்திக் கொள்பவர்களே அவர் தேடுகிறார் என்று சொன்னார். அவர் சொன்ன 2வது விஷயம் என்னன்னா, உண்மையான
விருத்த சேதனம் பெற்றவர்கள் அல்லது உண்மையான விசுவாசிகள் என்பவர்கள் தங்கள் நற்கிரியைகள் மீது நம்பிக்கை வைக்காமல் கிறிஸ்து இயேசுவின் மீதும் அவர் செய்த காரியங்களின் மீதும் களி கூறுகிறார்கள் என்பதாக. அதாவது நாம செய்யும் காரியங்கள் அல்ல, மாறாக அவர் மீதுதான் நாம களி கூறணும். 3வது விஷயம் கவனிங்க. நம்மை தேவனுக்கு முன்பாக நீதிமான்களாக்குவதற்கு சரீரத்தின் மீது நமக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை என்பதுதான். ஆமா நண்பர்களே. அப்புறம் 4வது வசனத்துல ஒரு சுவாரஸ்யமான கருத்து இடம்பெற்றுள்ளது. பிலிப்பியர் 3:4 அவர் இப்படி சொல்றாரு, மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம், வேறொருவன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையா இருக்க நினைத்தால் நான் அதிகமாய் அப்படி செய்யலாம். எனவே அவரு இப்படி சொல்றாரு, தேவனுடைய குடும்பத்துல சேருவதற்கு தகுதியானது என்று உங்கள் சொந்த நற்செயல்கள் என்று நீங்கள் நினைத்தால் இத கேளுங்க. மற்ற யாரை விடவும் மாம்சத்தின் மீதும் என் சொந்த செயல்களின் மீதும் நம்பிக்கை வைப்பதற்கு எனக்கு அதிக காரணங்கள் இருக்கு நண்பர்களே. அதை தொடர்ந்து அவர் சில விஷயங்களை பட்டியலிடுறாரு. 5ஆம் வசனத்துல அவர் என்ன சொல்றாருன்னு கவனிங்க. நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமின் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன். இப்ப அந்த விஷயங்களை பற்றி பேசுவோம். முதலாவதாக நான் விருத்த சேதனம் செய்யப்பட்டவன். ஆனா 8ஆம் நாளில் விருத்த சேதனம் செய்யப்பட்டவன் என்று அவர் சொல்றாரு. வேறு வார்த்தையில சொன்னா அது நியாயப்பிரமாணத்தின் குறிப்பிட்ட கட்டளைப்படியே செய்யப்பட்டது. நான் பென்யமின் கோத்திரத்தை சேர்ந்தவன் என்றும் அவர் சொன்னார். இஸ்ரவேலின் முதல் ராஜாவை தந்த கோத்திரம் பென்யமின் கோத்திரமே. தேசம் 2ஆக பிளவுபட்ட போது அவர்கள் யூதா கோத்திரத்திற்கு உண்மையாக இருந்தனர். இஸ்ரவேலில் செல்வாக்கு மிக்க ஒரு முக்கிய கோத்திரமாக பென்யமின் கோத்திரம் திகழ்ந்தது. ஆமா, வாக்கு பண்ணப்பட்ட தேசத்துல பிறந்த ஒரே ஒரு கோத்திர தலைவர் யாருன்னா பென்யமின் கோத்திரத்தை சேர்ந்தவரே ஆவார். அவர்கள் ஒரு உயர்குடி அல்லது மேன்மையான கோத்திரமாக இருந்தாங்க நண்பர்களே. அதையே பவுல் சொல்கிறார். அவர் கவனிங்க, அவர் சொல்றதை கவனிங்க. நான் ஏதோ ஒரு சாதாரண கோத்திரத்தை சேர்ந்தவன் அல்ல, மிகச்சிறந்த மேன்மையான கோத்திரத்தை சேர்ந்தவன். அதன் பிறகு நான் எபிரேயருக்குள் எபிரேயன் என்று அவர் சொன்னார். அதாவது நான் எபிரேய பெற்றோருக்கு பிறந்தேன். கிரேக்க நகரமான தர்ஷுஸ்ல வாழ்ந்த போதிலும் என் பெற்றோர் இஸ்ரவேலின் கலாச்சாரத்தையும் மொழியையும் தொடர்ந்து கடைபிடித்தனர். நான் எபிரேயில் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன். பரிசேயர் என்பது யூத மதத்தின் மிக கடுமையான கொள்கைகளை கொண்ட ஒரு பிரிவாகும் நண்பர்களே. இதற்கு பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்று பொருள் ஆகும். நியாயப்பிரமாணத்தின் மிகச்சிறிய விவரங்களை கூட கற்றுக்கொண்டு அதை கடைபிடிக்கும் ஒரே நோக்கத்திற்காக அவர்கள் சாதாரண வாழ்க்கையிலிருந்தோ பொதுவான கடமைகள்ல இருந்தோ தங்களை பிரித்து கொண்டாங்க. ஆமா, ஆனா பவுல் அதோடு நிறுத்தல. கவனிங்க, பவுல் அதோட நிறுத்தல. 6ஆம் வசனத்துல மேலும் சொல்கிறார், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாய பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். மீண்டும் அவர் சொன்னார், கவனிங்க, தேவனுக்கு முன்பாக நம்மை நீதி உள்ளவர்களாக மற்றும் நற்செயல்களை பற்றி பேசுவதானால் இதோ அதற்கான சான்றுகள் என்னிடம் இருக்கிறது. வைராக்கியத்தை பொறுத்தவரை நான் திருச்சபையை துன்புறுத்தினேன். தீவிரமான பற்றுறுதி ஒரு நற்பண்பு என்றால் பாரம்பரிய யூத மதத்திலிருந்து தங்கள் நம்பிக்கைகளை மாற்றிக்கொண்டதாக நான் கருதியவர்களை மரணம் வரை துன்புறுத்தினேன். அவர்கள் சட்டத்தை மிக கடுமையாக பின்பற்றும் முறையிலிருந்து விலகி தங்கள் நம்பிக்கைகளை மாற்றிக்கொண்டதாக எனக்கு தோன்றுது நண்பர்களே. அவர்களை கொன்று போட அளவுக்கு நான் துன்புறுத்தினேன். அவர் தன்னை குற்றமற்றவர் என்று குறிப்பிட்டார். சரியா? அவர் தன்னை குற்றமற்றவர் என்று குறிப்பிட்டார். ஏனெனில் சட்டத்தின் மிகச்சிறிய விவரங்களை கூட அவர் கடைபிடித்தார். எனவே அவர் சொல்வது இதுதான், கேளுங்கள், சட்டத்தை அப்படியே பின்பற்றுவது தேவனுடைய அங்கீகாரத்தை பெற்றுத்தரும் என்றால் அந்த தகுதி எனக்கே இருந்திருக்கும். ஆனா அடுத்து 7 மற்றும் 8 வசனங்கள் அவர் சொல்றாரு, ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்கு நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். இது சுவாரஸ்யமா இருக்கு நண்பர்களே. எனக்கு சாதகமாக இருந்தவை, நான் நன்மை அளிப்பவை என்று நினைத்தவை, எனது சொத்துகள், புகழ்ச்சிகள் மற்றும் நான் சேர்த்து வைத்த அனைத்தும், இவை அனைத்தையும் கிறிஸ்துவிற்காக நான் நஷ்டம் என்று கருதினேன். நான் எவற்றையெல்லாம் நம்பி இருந்தேனோ அவை அனைத்தையும் தூக்கி எறிந்து விட்டேன் என்பது. 8வது வசனத்துல கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன் என்று அவரு சொன்னாரு நண்பர்களே. இங்க கவனிங்க, அறிவு, நாலேஜ் என்று குறிப்பிடப்படும் சொல் கிறிஸ்துவை பற்றிய நெருக்கமான தனிப்பட்ட அறிவை அது குறிக்குது. அவர் சொல்றாரு, கவனிங்க, அது மற்ற எல்லாவற்றையும் விட மேலானது, அதற்காகவே நான் எல்லாவற்றையும் இழக்க நேரிட்டது என்பது. யூத மதத்தில் அவருக்கு இருந்த பதவியை அவரு இழந்தாரு. தனது பொருள்சார் உடைமைகளை இழந்தாரு. முன்பு அவர் கொண்டிருந்த உறவுகளை அவரு இழந்தாரு. தனக்கு இருந்த கௌரவத்தை அவரு இழந்தாரு நண்பர்களே. அவரு
எல்லாத்தையும் இழந்தார். அனைத்தும் போய்விட்டது. அவற்றையெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது, அவர் அவற்றை வெறும் குப்பையாகவே கருதினாரு. ஆமா, வெறும் குப்பையாக மட்டும் தான். அத கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. அவர் சொன்னாரு, தேவனுக்கு முன்பாக தங்களை நீதியுள்ளவர்களாக காட்டிக்கொள்ள யூத மதவாதிகள் எவற்றையெல்லாம் நம்பி இருக்கிறார்களோ, அவை அனைத்தும் என்னிடமும் இருந்தது. இன்னும் அதிகமாகவே இருந்தது. ஆனால் அவை வெறும் குப்பை குவியலை தவிர வேறில்லை. அவற்றில் எதுவும் என்னை கிறிஸ்துவுக்கு முன்பாக நீதியுள்ளவனாக மாற்றாது. நண்பரே, ரட்சிப்பு என்பது விசுவாசத்தின் மூலமாக கிருபையினால் கிடைப்பது. பல வருஷங்களுக்கு முன்னாடி எங்க ஆபீஸ கான்டாக்ட் பண்ண ஒரு நபர் இருந்தாரு. அவரு வசிக்கும் பகுதியில எங்களோட ஒலிபரப்பு சேவை இருந்திருக்கு. அதாவது சத்தம் மட்டும். அதுவும் அவருடைய தாய்மொழியில இருந்திருக்கு. உண்மையிலே உலகத்தின் 11 முக்கிய மொழிகள்ல நாங்க தற்போது ஒளிபரப்பு செய்து வருகிறோம்னு நான் நினைக்கிறேன். ஒளிபரப்பு செய்யப்படாத சில பணிகளையும் நாங்க பிற மொழிகள்ல செய்து கொண்டு இருக்கிறோம் நண்பர்களே. ஆனா அவருக்கு அவருடைய மொழியில அந்த ஒளிபரப்பு கிடைச்சிருக்கு. அவர் எங்க ஆஃபீஸ்க்கு ஒரு லெட்டர் அனுப்பியிருந்தாரு. அந்த நிகழ்ச்சிய பார்த்ததன் மூலம் அவரு கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டார். ஆமா நண்பர்களே. இயேசுவுக்காக தன்னை முழுமையா அர்ப்பணித்துக் கொண்டார். ஆனா கிறிஸ்துவின் மீதான விசுவாசத்தின் காரணமாக அவர் தனது வேலையை இழந்திருக்காரு. அவர தொடர்ந்து வேலை செய்ய அனுமதிக்காம இருந்திருக்காங்க. அது வேறொரு முக்கிய உலக மதத்தின் ஆதிக்கம் நிறைந்த பகுதியாக இருந்திருக்கு. அதனால அவரால வேலைக்கு போக முடியல. அவரது குடும்பத்தினருக்கு உணவளிக்க முடியல. தன்னுடைய குடும்பத்த காப்பாற்ற அவரிடம் வேற எந்த வழியும் இல்ல. ஆனா அவர் எங்ககிட்ட பண உதவி கேட்டு அந்த கடிதத்தை எழுதல. ஆமா. பண உதவி கேட்டு அவரு எழுதல. அந்த காலத்துல அவர்கள் எதிர்கொண்ட துன்பங்களுக்கு மத்தியில அவரது மனைவி மற்றும் குழந்தைகளும் இயேசுவின் நாமத்திற்காக தைரியமாக நிலைத்திருக்கணுங்கிறதுக்காக ஜெபிக்கும்படியே அவர் எங்ககிட்ட கேட்டுக்கொண்டாரு. நண்பர்களே, அவரு வேலைய இழந்தாரு. சமூகத்துல தனக்கு இருந்த மதிப்ப அவரு இழந்தாரு. உறவுகள இழந்தாரு. தன்னுடைய குடும்பத்த காப்பாற்ற அவர்கிட்ட இருந்த ஒரே வாழ்வாதாரத்தையும் அவரு இழந்திருக்காரு. கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் இழக்க அவரு தயாராக இருந்தாரு. ஆமா. அவரு எல்லாவற்றையும் இழக்க அவரு தயாரா இருந்தாரு. நண்பரே, இயேசு எல்லாவற்றிற்கும் தகுதியானவர். எனக்கு தெரிந்த ஒரு நபர் இருந்தாரு. அவரு ரட்சிப்ப பெற்றாரு. அதாவது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாரு. அவரு ஒரு வெற்றிகரமான பிசினஸ்மேன். அவரது மனைவிக்கு விருந்து மற்றும் கேளிக்கைகள் நிறைந்த வாழ்க்கை முறைன்னா ரொம்ப பிடிக்கும். அவங்க பணக்காரங்களா இருந்தாங்க. நேரத்த விதவிதமான விருதுகள்ல செலவு செஞ்சாங்க. அவரு முன்பு மதுவுக்கு அடிமையாக இருந்தார். ஆனா ரட்சிப்ப பெற்று அதிலிருந்து விடுதலையானாரு. அவரது மனைவி அவர்கிட்ட இந்த இயேசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்து நீங்க விலகலன்னா நான் உங்கள விட்டு போயிடுவேன் அப்படின்னு இருக்காங்க. அதுக்கு அவரு, நான் உன்னை நேசிக்கிறேன். ஆனா இயேசுவ அதை விட அதிகமா நேசிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அதனால அவரது மனைவி அவரை விட்டு பிரிந்து போயிருக்காங்க. அந்த உறவ அவரு இழக்கவும் தயாராக இருந்தார். உண்மையிலே அவர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் திருமணம் செய்து கொள்ளாமல் கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்து நற்செய்திக்காக ஒரு சிறந்த போதகராக இருந்தாரு. நான் சந்தித்த மற்றொரு நபர் தெற்கு கலிபோர்னியாவை சேர்ந்த மிகவும் செல்வந்தர். அவர் ஆடம்பரமான வாழ்க்கை முறை கொண்டவர். தெற்கு கலிபோர்னியால ஒரு போலோ விளையாட்டு மன்றத்தை சொந்தமா வச்சிருந்தாரு. அவர் பெரும் பணத்தை வச்சு சூதாடவும் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. ஆனா அவரு ரட்சிப்ப பெற்றதுக்கு அப்புறம் அவரு எல்லாத்தையும் விட்டுட்டாரு. அவரு ஒரு பெரிய கப்பலை வாங்கி அதுல வேதாகமம், நற்செய்தி செய்திகள் மற்றும் அத்தியாவசிய பொருட்களை ஏற்றிக்கொண்டு உலகின் பல்வேறு பகுதிகளுக்கு போனாரு. கப்பல்ல பொருட்களை ஏற்றிக்கொண்டிருந்த போது அவரது கிடங்கிற்கு போய் அவருடனும் மற்ற சிலருடனும் ஒரு மதிய பொழுத கழித்த என்னுடைய வாழ்க்கையிலேயே முதன்முறையாக நான் மன அமைதியை உணர்றேன்னு அவர் சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்கு. அவர் மிகவும் பணிவாளராகவும் அன்பானவராகவும் இருந்தாரு. அவர் அந்த உலக இன்பங்கள் எல்லாத்தையும் இழந்தாரு. ஆனா கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார். நண்பரே, நீங்க இதுவரை தேவனுடன் சமாதானம் செய்து கொள்ளவில்லை என்றால், உங்கள் இருதயத்தை இயேசுவுக்கு திறக்கவில்லைன்னா இன்னைக்கு அதை செய்யுங்க. இந்த உலகம் கொடுக்கக்கூடிய எதையும் விட அவரே மேலானவர். அவரே எல்லாவற்றிற்கும் மேலான மதிப்புடையவர். மேலும் தகவல் மற்றும் உத்வேகத்திற்கு BaylessConley.com பார்வையிடவும்.